9வது பாயிண்ட், இமெயில். இமெயிலுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இஷ்டப்பட்ட பாஸ்வேர்டு நீங்கள் வைக்கலாம், எவ்வளோ வேணால் லாங்காக வைக்கலாம். அதுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. இமெயிலில் உங்களுடைய பாஸ்வேர்டு, பின்னு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இந்த மாதிரியெல்லாம் எதையும் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. அதே மாதிரி சஸ்பீஷியஸ் இமெயில் உங்களுக்கு வந்ததுனாக்க கொஞ்சம் சந்தேகம் இருந்தால் கூட அதில் ஆக்ட் பண்ணாதீங்க, டெலீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பேருக்கு அட்ரஸ் ஆகி வந்திருக்கான்னு பாருங்கள். டியர் சோன் வரணும், டியர் ஆல் அப்படின்னு போட்டு வந்தானாக்க கொஞ்சம் சந்தேகத்தோடு பாருங்கள். தட் மீன்ஸ் அது உங்களுக்கு இல்லை, பல பேருக்கு போயிருக்கு. இந்த மாதிரி ஸ்பேம் மெயில் வரும்போது கீழே அன்சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணாதீங்க. அதில் கிளிக் பண்ணால் கூட சில மெசேஜ் எல்லாம் கிரிமினல்ஸுக்கு போகிறது, அப்படியே டெலீட் பண்ணிவிடுங்க. பல்க் மெயில் வந்தானாக்க உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் பண்ணாமல் பிசிசின்னு போட்டு வந்தானாக்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்குங்க. எந்த லிங்க் வந்தாலும் இமெயிலில் கண்டிப்பாக தொடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தரே அனுப்புகிறார், இல்லை உங்கள் பேங்க்லேருந்தே வருதுன்னா கூட லிங்கை கிளிக் பண்ணுற போது டபுள் காஷியஸ் அது இருந்தீங்க நினைக்க ரொம்ப சேஃப். அதே மாதிரி நீங்களும் மெயில்ஸ் அனுப்புகிற போது 10 பேருக்கு அனுப்பணும்னா எல்லாரையும் 2 அட்ரஸில் போடாதீங்க. பிசிசின்னு ஒன்று இருக்குது, பிளைண்ட் கார்பன் காப்பின்னு பேர். அதில் போட்டிங்கன்னா உங்களுடைய நீங்கள் அனுப்புகிற ஒருத்தரோட இமெயில் ஐடி இன்னொருத்தருக்கு தெரியாது. முக்கியமாக இந்த இமெயிலில் வர அட்டாச்மெண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுற போது டவுன்லோட் பண்ண அதை வந்து வைரஸ் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ என்ன டிவைஸ்லேயோ ஐபேட்லேயோ இல்லை உங்களுடைய மொபைல்லையோ யூஸ் பண்ணுற போது ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியம். அதை வைரஸ் ஸ்கேன் பண்ணாமல் எதையும் ஓப்பன் பண்ணாங்க, அது வழியாக தான் உங்களுக்குள்ள எல்லாமே வருது. இப்போ ரீசெண்டாக ஏபிகே ஃபைல்னு ஒன்று வந்துருக்கு. அது என்னென்னா உங்கள் டிவைஸில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கோம். அதுக்கு தவிர லேட்டஸ்ட்டாக ஒரு வைரஸ் எப்படின்னு நினைக்க, உங்களுடைய இன்ஃபர்மேஷன் இப்போ மட்டும் இல்லை, இனிமேல் வரப்போகிறது எல்லாமே இருக்கும். மால்வேர்னு பேர், உள்ளுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கோம் அது. ஸோ எல்லாத்தையும் டிரான்ஸ்மிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் போய் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஐடி என்ன, பாஸ்வேர்டு என்ன, எல்லாத்தையும் கிரிமினல் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால் அட்டாச்மெண்ட் வரபோது வைரஸ் செக் பண்ணாமல் ஓப்பனே பண்ணாதீங்க. 10வது பாயிண்ட்டு, இப்போ இருக்கிற பெரிய நமக்கு டெய்லி நம்ம பார்க்குறது என்னென்னா வாட்ஸ்அப் மெசேஜ். இந்த வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, இது 2த்துலேயும் அவங்க வந்து மலீஷியஸ் சாஃப்ட்வேர் வைரஸ் அனுப்புறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணால் அனுப்புவாங்க. எந்த அட்டாச்மெண்ட்டையும் வைரஸ் ஸ்கேன் பண்ணால் ஓப்பன் பண்ணாதீங்க. இன்வேரியபிளி நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ ஆன்டிவைரஸ் போடுறோம், மொபைலில் போடுறது கிடையாது. ஆனால் ஓப்பன் பண்ணுறது ஃபுல்லாக மொபைலில் தான் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக மொபைலில் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் போட்டு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செக் பண்ணலன்னா கூட அது பிடிச்சிரும், அது வந்து பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி ஏதாவது ஒன்று வந்ததுன்னு எனக்கு ஒரு மெசேஜ் இருந்தால் உடனே பிளைண்டாக ஒரு 10 பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, தப்பான விஷயங்களை, பொருளிய இல்லை ஒரு இன்னொருத்தருக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி விஷயங்களை நீங்கள் பரப்பினா, அவதூறு பரப்பினா உங்கள் மேலேயும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறது எல்லா விதமான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இது உண்மைன்னு தெரிஞ்சால் வழிய ஷேர் பண்ணாதீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்கிறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி திங்க் பண்ணி அதில் என்ன டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், இது பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க, இன்னும் அவங்க என்னெல்லாம் கொண்டு வராங்கன்னு தெரியாது, அவங்க உங்களோட டேட்டாவை எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பல பிரச்சனைகள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இதில். அதேமாரி வாட்ஸ்அப்பில் குரூப் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறப்ப என்ன ஆகுது, எல்லாருக்கும் மற்றவங்களோட நம்பர்லாம் தெரிய வருது. அதுக்கு மேலே ப்ராட்காஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுங்கள். அதில் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு இப்போ மெயிலில் பிசிசி மாதிரி இது அவங்களுக்கு மட்டும்தான் தெரிய வரும், ஒருத்தரோட நம்பர் இன்னொருத்தருக்கு தெரிய வராது. கான்ஸ்டண்ட்டாக பேங்க்லேருந்து கவர்மெண்ட்லேருந்து நிறைய அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கா, இது பண்ணுங்க இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கா. முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, ஒரு எஸ்எம்எஸ் வந்ததுன்னா இக்னோரே பண்ணாதீங்க, கண்டிப்பாக பார்க்கணும். நடுராத்திரி வந்தால் கூட பாருங்கள். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்ததோட எஸ்எம்எஸ்ஸாக கூட இருக்கலாம். அது உங்கள் கார்டுலேருந்து யாராவது ஏடிஎம்லேருந்து எடுத்துருக்க முடியும். அது கூட ராத்திரி 2 மணிக்கு வரும். நிறைய பேர் சைலண்ட் மோடில் படுத்து தூங்கிடுறா. தப்பான விஷயம் பண்ணாதீங்க. அங்கே நடக்கிற குற்றங்கள் உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அதனால் வரக்கூடிய லாஸ் யாருக்குன்னா நம்மளுக்கு தான் வரப்போகிறது. 11வது பாயிண்ட், சோஷியல் நெட்வொர்க். இன்றைக்கி தேதியில் சோஷியல் நெட்வொர்க்கில் இல்லாத ஆட்களே ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் லாங் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. சோஷியல் நெட்வொர்க்கில் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்மளை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லிடுறோம். நம்மளுடைய டேட்டை பற்றி, எங்கே பிறந்தோம், இப்போ எங்கே இருக்கோம்,
எந்த இடத்துல ஒர்க் பண்ணோம், இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நாளைக்கு எங்கே ஊருக்கு போகிறோம், எனக்கு யார் யாரெல்லாம் அண்ணன் தம்பி அக்கா என்னுடைய பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரினில் இருக்காங்களா, நான் எப்போ போகிறேன், இன்னொரு 6 மாதத்துக்கு ஃபாரினில் தான் இருப்பேன், சொல்லவே சொல்லாதீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாரையும் ஏதோ ஒரு மாயக்கண் ஒன்று பார்த்துட்டு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்து ஒரு பப்ளிக்கில் போய் நீங்கள் வந்து உங்களுடைய ஆடையை மாற்றுவீங்களா, அந்த மாதிரி இது பண்ணவே பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களுடைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக பண்ணாதீங்க. பர்டிகுலர்லி லேடீஸ் ப்ளீஸ் டோன்ட் ஷேர். இதெல்லாம் உடனே எடுத்து உடனே விற்று பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குது. நிறைய வரும் சோஷியல் நெட்வொர்க்கில், ரொம்ப சீப்பான பிளான், இந்த குரூப்புக்கு மட்டும்தான் ஆஃபர் பண்ணு, அந்த இடம்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுற போது கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க எந்த அளவுக்கு சோஷியல் நெட்வொர்க்கை பற்றி அவேர்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவள் பாட்டுக்கு இன்னும் நிறைய பேர் அலோவ் பண்ணால் அவள் என்ன பண்ணுவா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு நீங்கங்கிறதுனால உங்களோட ப்ரொஃபைலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்பா. ஸோ நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் பார்த்தாலும் அவளை பார்ப்பா. அதை எடுத்து இன்னொருத்தருக்கு அனுப்பக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் இன்னொரு குரூப்பில் ஜாயின் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ்லாம் போய் எப்படி பண்ணணும்னு பாருங்கள். நான் முன்னாடி சொன்னது தான், தெரியாமல் ஒரு இடத்துல காலை வச்சா, நெருப்பில் கை வச்சா சுடத்தான் சுடும். அது இமெயிலாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், சோஷியல் நெட்வொர்க்காக இருக்கட்டும், தெரியாமல் போய் கை வச்சா நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துருக்குன்னு நினச்சி அந்த மாதிரி பண்ணுங்கள். அன்ரிலையபிள் கான்டாக்ட் வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க. அது ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வர இன்விடேஷன்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க தேவையே கிடையாது. நம்ம இது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மளோட மொபைல் ஃபோன் தான். பிரச்சனையே பாதி மொபைல் ஃபோன்னால் தான் நமக்கு வருதுன்னு நான் நம்புகிறேன். பர்சனலாக நிறைய பேர் என்னை திட்டுவீங்க, பரவாயில்ல. ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பின் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அதை பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களால் பண்ண முடியும். முக்கியமாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர், பின்னு, அப்புறம் பாஸ்வேர்டு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ்யூஸ் ஆகப்படும். அண்ட் ஒருவேளை உங்கள் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா அதை எப்படி பிளாக் பண்ணணுங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாரை முதல்ல கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யாருக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லணும், மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கா, இல்லை பேங்க்குக்கா, இல்லை இவா 2 பேருக்குமா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் கைவசம் நிச்சயமாக இருக்கணும். மொபைல் ஃபோனுங்கிறது பேசுகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அதை ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம வச்சுட்டோனாக்க அதில் தான் பிரச்சனை வருது. அதில் எல்லாத்தையும் பர்சனல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே அதில் இருக்குது, ஃபோட்டோஸு எல்லாமே. ஸோ பீரியாடிக்கலாக க்ளீனப் பண்ணிகிட்டே இருங்க. ப்ளூடூத் இருக்கும் மொபைலில், அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏதாவது ஒரு பிளாங்க் கால் வரும், ஒரு கால் வந்துட்டு ஒரு செகண்ட் அடிச்சுட்டு நின்றுடும், நீங்கள் ரிட்டர்ன் பண்ணாதீங்க. இப்போ வர நவீனமான இந்த ஃப்ராட்ஸில் என்னெல்லாமோ பண்ணுறாங்க. நீங்கள் ரிட்டர்ன் பண்ணவுடனே உங்கள் மொபைலை கண்ட்ரோல் எடுத்துடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ ரிட்டர்ன் அப்படி அக்கறை இருந்து அவங்க தேவைப்பட்டால் மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணட்டும். இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஜென்ரலாக நம்ம எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க, முதல்ல ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் எல்லா டிவைஸ் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ, உங்களுடைய லேப்டாப், உங்களுடைய கம்ப்யூட்டர், உங்களுடைய ஐபேட், டேப்லெட், உங்களுடைய ஃபோன் எல்லாத்துலேயும் நீங்கள் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக போட்டாகணும். நீங்கள் சேஃபாக இருக்கணும்னு நினச்சானாக்க சாஃப்ட்வேர் போட்டு பிரயோஜனம் இல்லை. பீரியாடிக்கல் அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஒரு வைரஸ் வர வர அவள் வந்து அதுக்கான அப்டேட் கொடுப்பா. அதை அப்டேட் பண்ணிவிட்டு பீரியாடிக்கலாக உங்கள் டிவைஸை செக் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஜாகிரதையாக நம்ம இருக்கோம். இதையும் மீறி ஏதோ ஒரு சந்தர்ப்பவசமாக நம்ம மாட்டின்ட்டோம், சைபர் கிரைமுக்கு ஆளாயிட்டோம்னாக்க பதட்டப்படாதீங்க. நம்பர் 1, பயப்படாதீங்க. நீங்கள் தப்பு பண்ணாதான் பயப்படணும். யாரோ கூப்பிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னா பயப்பட வேண்டிய தேவையில்லை. என்ன பண்ணணும், முதல்ல நினைக்க 1930 இதை ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள் சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட்டு லாட்ஜ் ஆகும். இது பண்ண முடியல அப்படின்னாக்க ஆன்லைனில் போய் www.cybercrime.gov.in இதில் போய் நீங்கள் லாட்ஜ் பண்ணலாம். இதுவும் முடியலன்னா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கோ அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோ கார்டு மூலமோ ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா இமீடியட்டாக உங்கள் பேங்க்குக்கும் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய நெசசிட்டி இருக்குது. இது எல்லாத்துலேயும் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, காலம் தாழ்த்தாதீங்க. எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் இழந்தது எல்லாவற்றையும் மீட்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. முக்கியமாக வித்தின் 24 hours கொடுத்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அதுதான் சொல்கிறா. ஸோ இமீடியட்டாக கம்ப்ளைண்ட்டை லாட்ஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பணம் திரும்பி வரத்துக்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சேஃபாக இருங்க, சைபர் சேஃபாக இருங்க. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.